விஸ்வாவசு வருஷம் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய ரத சப்தமி திருநாளுடைய சிறப்புகளை நம்ம பார்க்க போகின்றோம். ரத சப்தமி அப்படின்றது சூரிய பகவானை முன்னிட்டு வழிபடக்கூடிய சௌரம் அப்படின்ற ஒரு தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய அன்பர்களால் வழிபடக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாளாக இது அமைகின்றது. அதாவது சூரிய பகவான் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு திசையில் எப்பவுமே உதிப்பார். அது போலவே நமக்கு தை முதல் ஆணி வரை உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வடகிழக்கு திசையாக இருக்கக்கூடிய ஈசான்யத்தில் சூரிய பகவான் உதிக்கிறத நமக்கு அறிவுறுத்துகின்றது. அடுத்ததாக இருக்கக்கூடியது ஆடி முதல் மார்கழி வரை தக்ஷியாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையாக இருக்கக்கூடிய அக்னி மூலையில் சூரிய பகவான் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உணர்த்துகின்றது. இந்த வடகிழக்கு திசையிலிருந்து நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய அந்த நாளை தான் நம்ம ரத சப்தமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நாளையிலேருந்து வசந்த காலமும் நமக்கு ஆரம்பிக்கிறதுனால அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்காக எல்லாமே சூரிய பகவானுடைய பெரும் கருணையால் இந்த உயிர் அப்படின்றது நிலை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவரை வழிபடக்கூடிய அந்த புண்ணிய நாளாக தான் இந்த ரத சப்தமி அப்படின்றது விளங்குகின்றது. சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் அருணனை தேரோட்டியாக கொண்டு ஆரோகணித்து வரக்கூடிய அற்புதமான அந்த நாள் தான் ரத சப்தமி. தன்னுடைய தேரை திருப்புவதற்கான அந்த நாள் தான் இந்த ரத சப்தமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாளில் சூரிய பகவானுடைய திருக்கோவில் அல்லது சூரிய பகவான் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவாலயங்களில் சென்று சூரிய பகவானை நம்ம பிரார்த்தனை செய்து வழிபடும் பொழுது அரசாங்க உத்தியோகம் மற்றும் பலவிதமான அரசு பதவிகள் கிடைக்கும். மேலும் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறதுனால சூரிய பகவானுடைய பெருங்கருணையை நமக்கு வாய்க்கப்பெறும். மேலும் இந்த நாளில் சிகப்பு நிற மலர்களால் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து கோதுமையால் செய்யக்கூடிய உணவு பதார்த்தங்களை நம்ம சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்து அனைவருக்கும் தான தர்மம் செய்யும் பொழுது அதனுடைய பலன் அப்படின்றது இரட்டிப்பாக நமக்கு வந்து சேரும். மேலும் இந்த நாளில் தான் பீஷ்மர் தன்னுடைய இன்னுயிரை இறைவனிடத்தில் ஒப்படைத்தார் அப்படின்னும் நமக்கு புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் இருக்கும் இலைகளை வைத்து கொண்டு நம்ம சூரிய ஸ்நானம் செய்கிறது மிகவும் விசேஷ விதமாக கூறப்படுகின்றது. மேலும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த புண்ணிய நாள் அப்படின்றது அமைகின்றது. திருமலை திருப்பதியில் 7 மலையான் 7 குதிரைகளுடைய பூட்டிய வாகனத்தில் செல்கிற போல் இந்த தேர் அப்படின்றது மிகவும் விசேஷ விதமாக இன்று ரத சப்தமி நாளில் நடைபெறும். அனைவருக்கும் ரத சப்தமி நாள் இனிய நல்வாழ்த்துக்கள்.